இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான மாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மாசி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான மாதம். 2வது மாதம்னு சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆங்கில மாதத்தில் தான் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிப்ரவரியில் 26ஆம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாள் என்று சொல்லப்படுது. பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது, பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதத்தில் மாசியுடைய 14ஆம் நாளானது வருது. ஆக்சுவலி இந்த நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. அப்படி என்ன இந்த நாள் முக்கியமான புதன்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவராத்திரியானது வருது. வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள், கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் தலைவிதி மாறும். அதில் கடக ராசிக்கார நேர்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சிவராத்திரி அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த சிவராத்திரியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சிவராத்திரி சாதகமாக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது, இந்த சிவராத்திரிக்குன்னு இருக்கக்கூடிய உரிய சிறப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிறப்பு சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த தினம் கோள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தியை மேல் நோக்கி எழும்ப செய்யும். அதனால தான் இந்த சிவராத்திரியில் கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுது. இந்த நாளை நாம் இந்த நாள் முழுக்க இரவு 12லேருந்து 6 மணி வரையும் நாம் விழிப்புடன் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையாகவே நம்மளில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்து விடும். அதனால தான் இந்த நாளில் விடிய விடிய பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்லி ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் கூறுறாங்க. இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த சிவராத்திரி அன்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா எனக்கூடிய மந்திரத்தை ஜபித்து முக்கண் முதல்வனை நீங்கள் வணங்கினீங்கன்னா நீங்கள் நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகோ. ஆக்சுவலி சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். சர்வ மங்களங்களையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் சிவராத்திரி. அதனால் இந்த ராத்திரியை கடக ராசிக்காரங்க விற்றக்கூடாது. சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம். அதே சமயம் சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்து செய்த பாவங்கள்லாம் நீங்கள் தெரிந்திருந்தாலும் அவ உங்களை விட்டு நீங்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி விரதத்தில் உங்களுடைய புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியெல்லாம் பெறலாம். ஸோ இந்த நாளில் நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவது தான் இந்த நாளில் ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக இதை செய்ய மறக்காதீங்க. இந்த மகா சிவராத்திரியில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷமானது உங்களுக்கு விலகும். எல்லாத்துக்கும் மேலே காசில் வீடு பேரடைந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் சேரும். இதெல்லாம் நம்பிக்கையோட அடிப்படையிலே உங்களுக்கு செய்யணும் என்று சொல்லப்படுது. மாசி சிவராத்திரியில் விரதம் இருந்து அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு மறுநாள் வரை ஒரு செட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருக்க முடியாதவங்க விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டு கழிக்கணும். அப்புறம் பூஜையில் கலந்துக்கும் போது பால் பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்டுட்டு கூட கலந்து கொள்ளலாம். தண்ணீர் மட்டும் குடித்து கூட நாள் முழுவதும் இருக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல் பால், தயிர், நெய், தேன் இது போன்ற பூஜை பொருட்களை இந்த நாளில் அபிஷேகங்களுக்கு கொடுத்து சிவனுடைய அருளையும் பெறலாம். ஸோ இதெல்லாம் தாங்க மகா சிவராத்திரியுடைய சிறப்புகள். இவ்வளோ நேரம் மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை பார்த்தோம். இப்போ உங்கள் ராசிக்கு
இந்த சிவராத்திரி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட அள்ளித்தருமா தராதாங்கிறது கிரகநிலைகள் வைத்து தான் சொல்லப்படும். ஸோ ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசியில் 3வது இடத்துல கேது அமர்றாரு. இது தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்குது. அப்புறம் ராசிக்கு 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. அப்புறம் 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைகிறாங்க. அப்புறம் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க. இது சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற செய்யுது. அப்புறம் ராசிக்கு 12வது இடத்துல செவ்வாய் அமர்றாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த சிவராத்திரியில் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த சிவராத்திரியில் சூரியன் உங்களுக்கு குடும்ப பழக்க வழக்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அவர் 7வது இடத்துல இருந்து 8வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அவர் 2வது இடத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த மனக்கசப்புக்கள்லாம் நீங்கும். குடும்பத்தினர்கள்லாம் இணைந்து தொலைதூரத்தில் உள்ள கோயில்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சரியாக முதலீடு செய்து வந்தீங்கன்னா இந்த சிவராத்திரிக்கு பிறகு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் தொடர்புடைய தொழிலில் இருந்த தடைகள் வழக்குகள்லாம் நீங்கும். பழைய பாக்கிகளில் ஒரு சிறிய பாகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இடமாற்றம் செய்தீங்கன்னா லாபத்தை தரும். அதனால் தொழில் செய்கிறவங்களாம் இடமாற்றத்தை பண்ணுங்கள். அப்புறம் இந்த சிவராத்திரியில் குலதெய்வத்துடைய அருள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே புதன் கிரகத்தின் பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. புதன் கிரகத்தால் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதில் நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கான அனைத்து முயற்சிகளும் இனி நீங்கள் செய்வது இந்த சிவராத்திரியிலிருந்து கை கொடுக்கும். தந்தை வழி சொத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கும். ஸோ தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனைகள் நீங்கிறதுனால தந்தை வழி சொத்தில் முக்கிய விஷயங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கிடைக்கிற மாதிரி பண்ணும். சொத்து சார்ந்த ஆவணங்களில் எதிர்பார்த்த மாற்றமானது இருக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற முழு அங்கீகாரம் இந்த சிவராத்திரியிலேருந்து கிடைக்கும். தாய் தந்தை இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். உங்கள் செயல்களில் உறவினர்கள் பெருமை கொள்வாங்க. எல்லாத்துக்கும் மேலே பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வெல்லாம் உண்டு. ஸோ பதவி உயர்வை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்கள் சேமிப்பை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். பணத்தெல்லாம் கவனமாக கையாள வேண்டும். வயது முதிர்ந்த கடகராசிக்காரங்க கண் பிரச்சனை, தலைவலி, மூச்சு விடுவதில் சிரமம்லாம் இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய கல்வியில் சற்று மந்தமாக இருக்கும். குழந்தைகள் மீது அதிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கை துணை, தந்தை ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சமூகத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கும். தொழிலில் பார்ட்னர்களிட கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். உத்தியோக தொழிலில் அலைச்சல் இருக்கும். வீண் விரயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் இருக்கிறது நீங்கள் சரி பண்ணுவதற்கு கண்டிப்பாக இந்த சிவராத்திரியில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் கொடுத்து வழிபாடு நடத்தணும். அப்படி செய்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.
நன்றி.